நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன். பாண்டிச்சேரியில் இந்த அரவிந்த் ஆசிரமம் பக்கத்தில் இருக்க ஒரு ரோட்டில் இருக்கேன், சாலையில் இருக்கேன். நம்ம ஆங்கிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்க பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வெப்பாலை செடியாக தான் பார்த்துருக்கேன். நான் இது வரைக்கும் வெப்பாலைன்றது தெரியும்னு நினைக்கிறேன் சில பேருக்கு. வெப்பாலை இலை வந்து தோல்வியாதிக்கெல்லாம் அந்த எண்ணெய் காய்ச்சுவாங்க. அந்த இலையை வந்து தேங்காய் எண்ணெயில் வச்சு வெயிலில் வச்சு எடுத்து அந்த தைலம் கிடைக்கும். அது தோல்வியாதிக்கு அந்த நல்ல மருந்து. இது சின்ன குத்துச்செடி மாரி தான் இருக்கும். இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கிறது போல இருக்குது. அது எவ்வளோ பெரிய மரமாகவே உருவாகிருக்கு பார்த்தீங்கன்னா. பாருங்க, இப்போ நான் முதல்ல காமிச்சது வெப்பாலோடைய பூ. அது பாலைப்பூத்தின்னு சொல்லிட்டு சேலம் பகுதியில் நண்பர் ஒருத்தர் அங்கே நிறைய வெப்பாலை செடி இருக்கிறதுனால அந்த பூக்கிற டைம், இந்த டைம் பூக்கிற டைம், அந்த பாலித்தேன் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லி விற்றுட்ருக்காரு. நானும் அவர்கிட்ட வாங்கியிருக்கேன். நல்லாயிருக்கும். வாங்கி நண்பர்களும் கொடுத்துருக்கேன். இதுதான் வெப்பாலை மரம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. நான் மற்ற இன்னொரு பதிவில் காமிக்கிறேன் நம்ம பகுதியிலலாம் எவ்வளோ சின்னதாக இருக்குன்றது. இது ரொம்ப நாளாக அப்படியே இருக்கிறனால பராமரிச்சுருக்காங்க. வெப்பாலையோட காய் இது இப்படி தான் இருக்கும். வெப்பாலை காய் இது காய்ச்சின்னா அதில் இன்னும் அந்த எருக்கஞ்செடி அந்த வெளிப்பருத்திலலாம் இருக்கிற மாதிரியே இருக்குது. விதைகள் பஞ்சு விதைகள் சின்னதாக இருக்குது. அதில் பஞ்சு மாதிரி ஒட்டிகிட்டு காற்றுல பறந்து பரவறதுக்கு இயற்கையோட அமைப்பு பாருங்கள். அது வெடிச்சிருக்கு, தெரியுதுங்களா? தெரியுது பாருங்கள். காய் வேறு எங்கே இருக்குது? இங்கே பார்த்தோன்னே எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. பாலை, இது அங்கே பாலை பார்த்துக்கிடுங்க. வெப்பாலை பூ தெரியுதா? நல்ல பெரிய மரமாக இருக்குது. பராமரிக்கிற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். அதோட பலன் தெரிஞ்சு யாரும் உபயோகிக்கிறாங்கன்னு தெரியல. இங்கே நிழல் தருது, ஆக்சிஜன் தருது, அவ்வளோதான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அந்த காய் தெரியுது பாருங்க, சின்ன காய் மட்டும் இந்த கரும்பச்சை நேரத்தில் இருக்குது, தெரியுதுங்களா? இருக்குது பாருங்கள். ஒரு காராமணி பயிர் மாதிரி, காராமணி பயிர் நீளமாக இருக்குது அதுமாரி அந்த காய் தெரியுதுங்களா? அதான் காஞ்சதுன்னா கருப்பாயிடுதோ மேலே தோல், உள்ளேருந்து அது பக்கத்தில் வெடிச்சிருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? வெடிச்சு அந்த பஞ்சு மாதிரி இருக்கு இல்லையா? அவ்வளோதான். ஓகே, அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.